என்ன காயத்ரி, முருகன் கிட்ட வேண்டுதெல்லாம் பலமா இருக்கு. ஆமா சார், நாம வேண்டுனதெல்லாம் சாரு கேட்டிருப்பாரோ? உன் வேண்டுதெல்லாம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பயப்படாத. உன் வேண்டுதெல்லாம் முருகன் என்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றி கொடுன்னு முருகன் தான் என்ன அனுப்பி வச்சாரு. அப்போ நான் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டத நீங்க கேட்கலையா? நான் இப்பதானே வந்தேன், எனக்கு சரியா கேட்கல. சரி சொல்லு, என்ன வேண்டிட்டு இருந்த? நீதான் அனுப்பி வச்சேன்னு சொல்றாரு. உன்னை நம்பிதான் என் மனசுக்குள்ள இருக்கிற காதல இப்ப நான் அவர்கிட்ட சொல்ல போறேன். என்ன, ஏன் ரொம்ப யோசிக்கிற? சொல்றேன், ஆனா என்ன நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. நினைக்க மாட்டேன், சொல்லு. அது அது வந்து காயத்ரி, கொஞ்சம் சீக்கிரம் இங்க வந்துட்டு போ. பாட்டி கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா வந்து பேசுறேன். அப்புறமா சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன் சார். முருகா, உன்கிட்ட காயத்ரி என்ன வேண்டிக்கிட்டான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவ யாரையோ விரும்புறேன்னு சொன்னா அவங்க கூட சேர்த்து வைன்னு கூட வேண்டியிருக்கலாம். இல்ல ரங்கநாதனால காயத்ரி உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தன்னு கூட வேண்டி இருந்திருக்கலாம். நான் உங்ககிட்ட சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அந்த ரங்கநாதனால காயத்ரிக்கு எந்த ஆபத்தும் வரவே வராது. என் உசுரை கொடுத்தாவது நான் காயத்ரி உசுரை காப்பாத்துவேன். அதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். காயத்ரி தைரியமா துணிச்சலோட இருக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். அவளை சந்தோஷமா பாத்துக்க. என்ன காயத்ரி, பாட்டிய பாத்துட்டு வந்துட்டியா? இல்ல சார், செல்போனை வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சார், நீங்க சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தத நான் கேட்டேன். உங்களோட துணை இருக்கும்போது நான் எதுக்கு சார் ரங்கநாதன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட போறேன்? தைரியமா துணிச்சலா உங்க கூட நான் இருப்பேன். சார், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு முருகா. அவன் மேல இருக்கிறது அனுதாபமா இல்ல காதலான்னு இன்னும் எனக்கு சரியா தெரியல. ஆனா அவளை நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்கவே கூடாது. எங்க போனா இவன்? அவ கடைசி வரைக்கும் இந்த வீட்ல எங்க கூட தான் இருக்கணும்னு என் மனசு சொல்லுது.